வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்தை வந்து இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருந்தது நீங்கள் மட்டும்தான். என்னதான் வந்து நாங்கள் படம் எடுத்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்கள் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அக்ஷய்கிட்ட பேசுனதும் சரி, விக்ரம் சார்கிட்ட பேசுனதும் சரி, எல்லாம் அழுதுட்டு தான் வந்து பேசுனீங்க. அந்த இதுதான் போய் வந்து இன்றைக்கி போய் ரீச் ஆகிருக்கு. மீடியா எல்லாருமே வந்து எதுவுமே ஒரு தப்பாக இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே நீங்கள் எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட்டு தமிழ் சார் வந்து கதை சொல்ல போகும்போது சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக அக்ஷய் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ஷய் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்டேன் தமிழ் சார்கிட்ட, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார், இல்லை சார் நான் பண்ண முடியாது, கதையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுரேஷ் சார் உள்ள வந்தார். சுரேஷ் சார் வந்ததுக்கப்புறம் தான் யார் ஹீரோன்னு போகும்போது விக்ரம் பிரபு சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி எல்லாம் பேசியதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், விக்ரம் சார்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்கள் நேரம் வரேன், எப்போ வந்து பார்க்கலான்னு. அவர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்து வருவேன்னு சொல்லி நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிங்கன்னா ஃபிலோ கூடவே இருந்து இந்த படத்தை உள்ள சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணமே ஃபிலோ வந்துட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபிலோ வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தது இல்லாமல் கூட இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்தாப்புல. மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், எல்லாத்துமே இருந்தாப்புல. ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இருந்து ஆர்ஆர் வந்து இந்த படம் பண்ண ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அக்ஷய்க்கும் எனக்கும் நிறைய வீட்டில் ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் டைரக்டர் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், நீ ஒன்று நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராத நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது விஷ்ணு தான் பேசுவாப்புல. விஷ்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அக்ஷய் வந்து யாருக்குமே அக்ஷய் வந்து விஷ்ணுகிட்ட தான் பேசுவாப்புல. விஷ்ணுகிட்ட சொல்கிறேன்னா விஷ்ணு சொல்லுவான், ஏன்டா நீ எதுனா தரன்னு கேட்பான். இப்படியே தான் வீட்டில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் ஒரு படம் பண்ணுறேன்னா எனக்கு அது தர மாட்டேங்கிறீங்க இது தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், நீ இன்னொரு ப்ரொடக்ஷனில் போய் பண்ணால் தான் தெரியும் உனக்கு அந்த அருமை தெரியும் நான் சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த படம் இந்த அளவுக்கு போய் வெற்றி அடைஞ்சு எல்லாம் நின்னதுக்கு ஆண்டோட்ட வேண்டிக்கிறேன். நல்ல விஷயம். ரொம்ப நன்றி. இந்த மேடை ரொம்ப சந்தோஷமான மேடை. இந்த மேடையில் நின்று நாங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இப்போ சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போனதில் மிகப்பெரிய பங்கு மீடியா, முகநூலில் எழுதினவங்க, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தம்பிகள் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பினர் இந்த படத்தை வந்து ஒரு மவுத் டாக்லேயே எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. சுரேஷ் சார் எனக்கு நன்றின்னு சொன்னார். சுரேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை நம்ம கொடுக்குற கதையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போய் அதை சேர்ப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நானா கதை ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கதை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட இப்போ ஏதோ சிறை வந்து எனக்கே ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. என் படம் ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. நம்ம போகும்போது யாராவது வந்து சிறை படம் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்றது, போன மேடையில் சொன்னதுதான், என்னை விட சிறப்பாக சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதான் இந்த படத்தை பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, விக்ரம் பிரபு சாருக்கு, ஃபிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு எல்லாத்துக்குமே அந்த பேர் சிறப்பாக வந்துச்சு. லலித் சார் வந்து ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். பர்சனலும் சரி இதான் சரி எங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சார். அவர் வந்து இதுக்கு முன்னாலே படம் பண்ணியிருக்காரு, விஜய் சாரை வச்சு படம் பண்ணியிருக்காரு. இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை வந்து நான் லலித் சார்கிட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோன்னா தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அதே மாதிரி இப்போ தாய்க்கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்போ அந்த கதையில் வந்து அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டருக்கு வந்து தம்பி அவர் சிவகுமார் வந்து எங்கிட்ட கதை சொன்னாப்புல. ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னு நான் சொன்னேன், இந்த கதை பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, உண்மையிலே இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன்.
ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாமல், தியேட்டருக்கு வர முடியாமல், அடுத்த நெருக்கடியில் தமிழ் சினிமா இருக்குது. இது தமிழ் சினிமாவை இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனையாளர்களும் தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்களை கூப்பிடுறதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ள ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும். அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம் தான். என்னன்னா, சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலாக இருக்குது. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காம தியேட்டர்கள் படமாக பண்ணணும். ஏன் நான் தாய் கலவையை சொன்னேன்னா, சிறைக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தேட்டரில் வந்து அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம வந்து சினிமாக்கான படங்கள், தேட்டருக்கான படங்கள் பண்ணணும்னு கேட்குறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இதே ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நின்றேன். ஸோ இதே ஸ்டேஜில் ஒரு சக்ஸஸ் மீட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே ஃபேமிலி தான். என் டீம் தான் என் ஃபேமிலி. ஸோ என் டீமுக்கு, என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா நடிக்கிறதோட நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த அக்செப்டன்ஸ் தந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. மீடியாவுக்கு தேங்க்யூ. அண்ட் அப்பா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப். சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எல்லோரும் ஸ்போர்ட்டியாக எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு மோட்டிவேஷன் தந்தனால ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கு தேங்க்யூ. அண்ட் சுரேஷ் சார் இன்னும் 10 படம் பண்ணாலும் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு லான்ச் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி லான்ச் கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு புரியுது, இப்போ புரியுது. ஸோ மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து ஒரு லாங்குவேஜ்லேயும் எனக்கு மெசேஜ் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. அனுஷ்மா, நீலோத்திலேருந்து மூட்டை கல்கிக்கா போயிட்டீங்க. ஓகே. விக்ரம் பிரபு சார் யுவர் மோட்டிவேஷன் வாஸ் எவ்ரி திங். ஸோ meant a lot to me. And Justin Prabhakar சார் அந்த பிஜிஎம்மும் நீலோத்தியும் இன்னும் மண்டேலே ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக போன வாட்டி நான் 2 டீம் மிஸ் பண்ணிட்டேன். ஒன் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், அருண், யோகேஷ் எல்லாரும். ஸோ நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அருணோட போஸ்ட். எப்படின்னா, ரிலீஸ் ஆனோடனே இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் இந்த கதையை கேட்டேன், இப்போது இது ஒரு படமாக வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கதையில் நான் படமே நடிச்சதில்லை. ஆனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் தந்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் வர்ஷினி, லாஸ்ட் டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். யூ டிட் அன் அமேசிங் ஜாப். தேங்க்யூ. அண்ட் உங்கள் டீம் எல்லோரும் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அண்ட் ஃபிலோ சார் நான் அப்போ சொல்லுகிறா இப்போது சார் தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணிருக்க, இந்த ஃப்ளோவில் பண்ணுன்னு சொன்னனால தான் பயம் எல்லாம் பண்ணேன். ஸோ கடைசியாக தமிழ் சார், தேங்க்யூ சார்.